ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்த் கொரியாவோட வரலாறை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தது. ஸோ அதற்கான தான் இந்த வீடியோ. நார்த் கொரியா 1910 இருந்து 1945 வரைக்கும் ஜப்பானோட சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே தான் இருந்தது. எப்போ 1945 வேர்ல்டு வார் 2வோட எண்டில் ஜப்பான் சரணடைஞ்சாங்களோ அப்போவே நார்த் கொரியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஆனாலுமே அங்கே 1948 வரைக்குமே அமெரிக்காவும் ரஷ்யாவும் நார்த் கொரியாவையும் சவுத் கொரியாவையும் சேர்த்து மொத்தமாக பங்கெடுத்து வச்சுருந்தாங்க. வடக்கு பக்கம் ரஷ்யாவும் தெற்கு பக்கம் அமெரிக்காவும் பங்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கடந்து 1950 இருந்து 53 வரை நடந்த கொரியா வார் முடிச்சதுக்கு அப்புறம் கூட கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆரம்பித்த தலைவரான கிம் இல் சுங் அவர் தான் 1948 இருந்து 1994 வரைக்கும் எந்தவித தேர்தலும் இல்லாமல் சர்வாதிகார ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. அந்த நாட்டோட எட்டர்னல் லீடர், அதாச்சும் நிரந்தர தலைவரும் அவர் தான். ஸோ அவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அவரோட பையனான கிம் ஜாங் இல் 1994 இருந்து 2011 வரைக்கும் அவரோட சர்வாதிகார ஆட்சியை கண்டினியூ பண்ணாரு. இவங்க எல்லாருக்கும் பிளட் லைன்ல வந்த அதே வாரிசு குணம் கொண்ட கிம் ஜாங் உன் 1990 பிறந்தவர் 2011 இருந்து தற்போதைய ஆண்டு வர இன்னுமே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு சர்வாதிகார ஆட்சியை. மொத்த குடும்பமும் தாத்தா அவரோட பிள்ளைன்னு வரிசையா சர்வாதிகார ஆட்சினா நாட்டை நிம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாட்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த ஒரு பாட்டு போதாது. ஸோ அடுத்த பாட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ. மறக்காம நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்க.